அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கணவனிடமிருந்து மறைத்து தான் காத்த ரகசியம் இப்படி அம்பலத்துக்கு வரும் என்று அவள் நினைக்கவே இல்லைதான். அது ராம்குமாருக்கு தெரிந்துவிட்டது என்பதை காட்டிலும் அது தெரிய நேர்ந்த விதமும் அதற்கு பிறகு அவன் எதிரொலித்த தினுசும் தான் அவளுக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தன. 2 ஆண்டுக்கு முன்னால் தன்னை பெண் பார்க்க அவன் வந்ததிலிருந்து இதுவரை நடந்து வந்திருப்பவை எல்லாம் அவள் மனதில் வரிசையாக தோன்றின. அவனை பற்றிய தகவலை அவள் பெற்றோருக்கு சொன்ன அவளுடைய அப்பாவின் நண்பர் பரமசிவம்தான். பையன் நல்லா இருப்பான், கை நிறைய சம்பாதிக்கிறான், ஆனா தன்னை விட அதிகமாக படிச்ச பொண்ணு வேணாங்கிறான். அது ஒண்ணுதான் உதைக்கிறது. ஒண்ணு பண்ணலாமே, ராஜி 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு பொய் சொல்லிட்டா போச்சு. இது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை. படிக்காதவளை படித்தவள்னு சொல்றதுதான் தப்பு. அதிகமாக படித்தவளை குறைச்சு படித்தவள்னு சொல்றதுல எந்த குத்தமும் இல்லை என்று அவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். வரன்கள் ஜாதக குற்றங்களால் கை நழுவிய வண்ணமாக இருந்த நேரத்தில் அவர் சொன்னது அப்படி ஒன்றும் பெரிய மோசடி இல்லை என்று அவள் பெற்றோருக்கு தோன்றியது. ராஜியையும் அதற்கு இணங்க செய்து அவளை பெண் பார்க்க வரவழைத்தார்கள். ராம்குமாரின் ஜாதகம் கூட குற்றங்கள் நிறைந்ததாக இருந்ததால் ராஜியின் ஜாதகத்துடன் நன்கு பொருந்தி இருந்ததாக ஜோதிடர்கள் ஏற்கனவே சொல்லி இருந்ததால் குறிப்பாக அவள் அப்பாவுக்கு அவனை விட மனமில்லாது போயிற்று. ராம்குமார் அவளை பார்க்க வந்த அன்றே தனது சம்மதத்தை தெரிவித்து விட்டான். சம படிப்பு கூட பெண் படித்திருக்க கூடாது என்று கருதிய அவன் தற்போது தனக்கு தோதான பெண் அமையாததாலும் ராஜி அழகான பெண்ணாக இருந்ததாலும் தன்னை விட குறைந்த படிப்பு படித்தவளாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை தளர்த்த அவன் முன் வந்தான். இதை அவன் அம்மாவே எடுத்த எடுப்பில் அறிவித்து விட்டாள். மாப்பிள்ளையின் குடும்பம் தன்னை காட்டிலும் அதிகம் படித்தவளாக பெண் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தை தன் நண்பரிடமிருந்து அறிந்திருந்தார் ராஜியின் அப்பா. இப்போது சம படிப்பு கூட இருக்கக்கூடாது என்று மாப்பிள்ளை நினைத்தான் என்பதை மாப்பிள்ளையின் தாய் கூறியதை கேட்டதும் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் மகிழ்ச்சியோடு தானே ராம்குமார் சம்மதம் கொடுத்தான் என்பதால் தாமும் மகிழ்ச்சியோடு அதற்கு ஒப்புக்கொண்டு திருமண தேதி குறித்தார். கணவரின் வீட்டுக்கு போய் வாழ தொடங்கியதும் ராஜி தான் ஒரு பட்டதாரி என்பது கணவனுக்கும் அவன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாள். தப்பி தவறி கூட ஆங்கில சொற்களை கையாளாமல் தவிர்த்தாள். தனக்கு தெரிந்த எதையாவது கணவன் சொல்லும்போது ஒன்றுமே தெரியாதவள் போன்று கேட்டுக்கொண்டாள். அது மட்டுமல்லாமல் அவன் சில தவறுகளை செய்த போதோ அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்க அவள் இன்னும் அதிகமாக முயற்சி எடுத்து கொள்ள வேண்டி வந்தது. தன் பெட்டியின் அடியில் போடப்பட்டிருந்த நாளிதழுக்கும் அடியில் ஒரு பையில் தன் பள்ளி இறுதி கல்லூரி நற்சான்றிதழ்களை மறைத்து வைத்து கொண்டிருந்தாள். அது மட்டுமா, இல்லை, அவள் திருமணத்துக்கு முன்னாலேயே தான் பார்த்து கொண்டிருந்த வேலையையும் விட வேண்டியதாயிற்று. வேலை பார்க்கிற மனைவி அவனுக்கு வேண்டாமாம். அவன் விதித்த இவ்விரு நிபந்தனைகளும் அவன் சற்று பிற்போக்குத்தனமானவன் என்று அவனை பற்றி நினைக்க வைத்த போதிலும் பெற்றோரின் கட்டாயத்துக்காக அவள் சம்மதிக்க வேண்டியதாயிற்று. மற்றபடி ராம்குமார் அவளுக்கு பிடிக்காத எதையும் செய்யாதவனாகத்தான் இருந்தான். இதனால் அவளது வாழ்க்கை சலசலப்பு ஏதும் இல்லாது அமைதியாக போய்கொண்டிருந்தது. கணவன் வீட்டில் கொஞ்ச நாட்கள் இருந்ததற்கு பிறகு முதல் ஆண்டில் இதற்கு முன்னால் ஒரு தரம் தன் பெற்றோரின் வீட்டுக்கு வந்து சில நாட்கள் இருந்துவிட்டு சென்றாள். அதன் பிறகு இப்போது அவள் வந்திருப்பது 2வது தடவை. அவள் வந்து சேர்ந்ததற்கு பிறகு 1 வாரம் கழித்து அந்த அவலம் நிகழ்ந்தது. அவள் இப்போது அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருப்பது அவர்களுடன் உல்லாசமாக சில நாட்களை கழித்துவிட்டு போவதற்காக அல்ல. 10 நாட்களுக்கு முன்னால் அவள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்றும் ராஜி வந்து சிறிது காலம் உடனிருக்க வேண்டும் என்றும் அவள் விரும்புவதாகவும், எனவே ராஜியை அனுப்பி வைக்குமாறும் தாம் ரயில் நிலையத்துக்கு வந்து அவளை அழைத்து போவதாகவும் அவள் அப்பா ரகுநாதன் அவள் கணவனுக்கு கடிதம் எழுதினார். அவனும் அவ்வாறே அவளை அனுப்பி வைக்க இசைந்தான். அலுவலகத்தில் அவனுக்கு அப்போது தணிக்கை நடந்து கொண்டிருந்தது. எனவே அவனால் விடுப்பு எடுக்க இயலவில்லை. அவள் தனது பெரிய பெட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட போது அவன் பெரிதாக சிரித்தான். அந்த பெட்டி 2 அடி அகலம், 1.5 அடி உயரம், 4 அடி நீளம் கொண்ட மிகப்பெரிய பெட்டி. அவளுடைய அத்தனை உடைகளையும் முக்கியமான பொருட்களையும் கொள்ளக்கூடியது.
அசிங்கமாய் இருக்கு. தூக்க முடியாம தூக்கி கொண்டு எதுக்கு இத்தனை பெரிய பெட்டியோடு போகணும்? நான் என் சூட்கேஸை காலி பண்ணி தர்றேன். 10 நாள் இருக்க போற, அதை எடுத்துட்டு போ என்று அவள் கணவன் பெட்டியை பிடுங்கினான். அவள் பதைப்புடன் அதை தடுத்து, சரி, உங்க சூட்கேஸை கொடுங்க, அதில் எனக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஜாமான்களையும் புடவைகளையும் மட்டும் வச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு போனாள். சற்று நேரத்துக்கெல்லாம் அவன் தனது சிறு பெட்டியை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். அவள் தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பெரிய பெட்டியை மூட போன போது, அடியில போட்டிருக்கிற நியூஸ் பேப்பர் இம்புட்டு பழசா இருக்கே, வேறு பேப்பர் தரேன், அதை எடுத்துடு என்று அவன் எடுத்தான். அவள் அவசரமாக பெட்டியை மூடி பூட்டிவிட்டு வலிய வரவழைத்து கொண்ட புன்சிரிப்புடன், அதுக்கெல்லாம் இதுதான நேரம், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே என்று கூறி அந்த அறையை விட்டு தன் கணவனின் சின்ன பெட்டியுடன் வெளியே வந்தாள். பெட்டியில் அடியில் இருந்த கல்லூரி சான்றிதழ்களை எடுத்து கொண்டு போக அவள் எண்ணினாள். அவன் கூடவே நின்று பார்த்து கொண்டிருந்ததால் அவளால் அதை செய்ய முடியாது போயிற்று. அந்த பெரிய பெட்டியின் சாவியை தனது சின்ன பெட்டியில் வைத்தபோது ராம்குமாரின் கண்கள் சுருங்கி விரிந்ததை ஓரத்து பார்வையால் அவள் பார்க்கத்தான் செய்தாள். அவளுக்கு திக்கென்றது. இருப்பினும் தனது மன பிராந்தியாக இருக்கலாம் என்று தேற்றிக்கொண்டு அவள் கிளம்பினாள். 2 நிமிடம் தனியாக இருக்க வாய்த்தால் பெரிய பெட்டியின் அடியில் இருக்கும் சான்றிதழ்களை எடுத்து தான் ஊருக்கு கொண்டு போகும் சின்ன பெட்டியில் வைத்து கொள்ளலாமே என்று அவள் ஆசைப்பட்டாள். ஆனால் அது வாய்க்கவில்லை. அவள் வந்து சேர்ந்த 1 வாரத்துல அவனிடமிருந்து அவள் எழுதிய கடிதத்துக்கு பதில் வந்தது. அதுதான் அவளை வெலவெலக்க செய்துவிட்டது. தான் மறைத்த உண்மையை அவன் கண்டுபிடித்து விட்டான் என்பதால் விளைந்த வெலவெலப்பை காட்டிலும் அதை கண்டுபிடிக்க அவன் கையாண்ட முறையும், கண்டுபிடித்ததன் பிறகு அவன் செய்த அசிங்கமான வேலையும் விளைவித்த அதிர்ச்சியின் கசப்பு அவளுள் ஆழமாக இறங்கியது. அவன் மேல் அவள் கொண்டிருந்த அன்பெல்லாம் கணத்தில் ஒன்றுமில்லாது போயிற்று. அன்பு போயிற்று என்பதோடு அதன் இடத்தில் அவள் மனம் வெறுப்பாலும் ஆத்திரத்தாலும் நிறைந்து போயிற்று. ராஜி கதவை சாத்திவிட்டு அவன் எழுதியிருந்த அந்த அதிர்ச்சி கடிதத்தை எடுத்து படித்தாள். மொட்டையாக தொடங்கிய கடிதம். உன் கடிதம் கிடைத்தது. ஊருக்கு கிளம்பிய அன்று உனது நடவடிக்கையில் தெரிந்த ஒரு மாறுதல் நீ போனதும் உன் பெட்டியை திறந்து பார்க்க என்னை தூண்டியது. பெட்டியின் அடியில் போடப்பட்டிருந்த பேப்பரை அப்புறப்படுத்தி வேறு பேப்பர் போட்டு கொள்ள முன்வராமல் உடனே பெட்டியை அவசரமாக அரைந்து மூடியது போல் எனக்கு தெரிந்ததால் தான் உன்மேல் எனக்கு சந்தேகமே வந்தது. அது மட்டுமல்லாமல் இங்கே நீ விட்டுவிட்டு போயிருக்கும் பெரிய பெட்டியின் சாவியை நீ தற்போது எடுத்துக்கொண்டு போயிருக்கும் பெட்டிக்குள் வைத்து எடுத்துக்கொண்டு போனதை கவனித்ததால் தான் எனது சந்தேகம் மேலும் வலுவுற்றது. அதை மட்டும் நீ செய்திராவிட்டால் நான் எனக்கு தோன்றிய சந்தேகத்தை வெறும் மனப்பிரமை என்று ஒதுக்கி தள்ளி இருந்திருப்பேன். ஒன்று என் மீதோ அல்லது என் பெற்றோர் மீதோ உனக்கு அவநம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லது அவர்களோ நானோ தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நீ விரும்பிய ரகசியம் அந்த பெட்டிக்குள் இருக்க வேண்டும் என்று உனது அந்த செய்கை என்னை யூகிக்க வைத்தது. நான் யூகித்தது சரிதான் என்பதை கள்ளசாவி போட்டு உன் பெட்டியை திறந்து பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி என்னையும் என் பெற்றோர்களையும் ஏமாற்றி இருக்கிறீர்கள், நீயும் உன் பெற்றோர்களும். எல்லளவுக்கு படித்த பெண் கூட எனக்கு மனைவியாக கூடாது என்பதில் நான் பிடிவாதமாக இருந்து வந்தேன். என்னை காட்டிலும் அதிகம் படித்த பெண்ணை பார்க்கவே கூடாது என்று என் பெற்றோரிடம் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். நீ மிகவும் அழகாக இருந்ததால் SSLC வரை என்னை போலவே நீயும் படித்து தேறி இருப்பதாக சொன்னபோது சம படிப்பும் கூடாது என்ற எனது நிபந்தனையை நான் தளர்த்தினேன். இவன் என்னை காட்டிலும் குறைவாக படித்தவன் என்ற திமிரான எண்ணத்துடன் தானே இத்தனை நாட்கள் வரையில் நீ என் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு சிரித்து வந்திருப்பாய். இந்த நினைப்பையே என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இது எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு கீழ்த்தரமான மோசடி. இது மாதிரி பொய் சொல்லுகிற பரம்பரையை சேர்ந்த நீயும் உன் பெற்றோரும் ஜாதகத்தை கூட என்னுடையதுடன் பொருந்துகிறபடி மாற்றி எழுத செய்திருக்க மாட்டீர்கள் என்பது என்ன நிச்சயம்? ஆழ்ந்து யோசித்த போது உனக்கு நான் அளிக்கக்கூடிய தண்டனை உன் கல்லூரி சர்டிபிகேட்டை கிழித்து போடுவதுதான் என்று தோன்றியது. அதை கிழித்ததோடு நில்லாமல் கிழித்த துண்டுகளை எரித்து அவற்றின் சாம்பலை பொட்டலமாய் கட்டி இத்துடன் அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளவும். நீ செய்த காரியத்துக்கு மனப்பூர்வமாக வருந்தி மன்னிப்பு கேட்க தயாராக இருந்தால் இங்கே நீ திரும்பி வரலாம். இல்லாவிட்டால் நீ அங்கேயே இருந்து கொள். இந்த அசிங்கம் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாது. உன் பதிலை பார்த்த பிறகுதான் அதை பற்றி சொல்லுவதா கூடாதா என்பதை முடிவு செய்வேன்.
செய்த தப்பை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் இந்த அசிங்கம் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாதவாறு உன் விளக்கத்தை எதிர்பார்க்கிறேன். ராஜி ஒரு நெடிய பெருமூச்சுடன் கடிதத்தை பெட்டிக்குள் வைத்துவிட்டு தனது சிந்தனையை தொடர்ந்தாள். எவ்வளவு மோசமான கடிதம் இது! என் அப்பாவும் அம்மாவும் பொய் சொன்னார்கள்தான், அது தப்புதான். நானும் அதற்கு உடந்தையாகத்தான் இருந்து விட்டேன், அதுவும் தப்புதான். ஆனால் அதற்கு இத்தனை பெரிய தண்டனையா? எனது படிப்பறிவை நான் கர்வமாக எப்போதாவது வெளிப்படுத்தி கொண்டதுண்டா என்பதை பார்க்க வேண்டாமா? இவருடன் வாழ்ந்த 2 வருடங்களில் எப்போதாவது தப்பி தவறியாவது ஆங்கிலத்தில் இவருக்கு முன்னால் யாருடனாவது பேசியிருக்கிறேனா? ஒரு தரம் யாரோ ஒருவர் ஆங்கிலத்தில் பேசின போது இவருக்கு பிடிக்காவிட்டால் என்ன செய்வது என்ற பயத்தில் நான் தமிழில் அல்லவா பதில் சொன்னேன். அதற்கு அந்த நண்பரிடம் அவ 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கா, அது தவிர ஆங்கிலத்தில் பேசி பழக்கம் கிடையாது என்று சிரித்தாரே. அப்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் எனது புலமையை காட்டிக்கொள்ளவோ அவர் நினைத்தது சரியில்லை என்பதை நிரூபிப்பதற்காகவோ அதற்கு பிறகும் கூட நான் ஆங்கிலத்தில் அவருக்கு முன்னால் பேசினதே இல்லையே. ஒரு பெண் தனது அதிகப்படியான தகுதியை கர்வத்துடன் அடிக்கடி காட்டுகிறாளா அல்லது அடக்கமாக இருக்கிறாளா என்பது முக்கியமா? இல்லாவிட்டால் அவள் அப்படி ஒரு தகுதி உள்ளவளாக இருப்பதே தப்பா? காலேஜில் படித்து பட்டம் பெற்றும் குடும்பத்துக்கு ஏற்ற சாது பெண்ணாக நான் இருப்பதில் பெருமை கொள்ளுவதை விட்டுவிட்டு இப்படி நடந்து கொண்டு விட்டாரே. எல்லாவற்றையும் விட தான் இல்லாத போது தனது பெட்டியை அவன் திறந்து, அதுவும் அவனே வெட்கமற்று ஒப்புக்கொண்டுள்ளபடி கள்ளசாவி போட்டு திறந்து பார்த்ததை அவளால் மன்னிக்க முடியவில்லை. அவள் தன்னிடம் பொய் சொல்லிவிட்ட போது அதை கண்டுபிடிக்க அவன் பெட்டியை மறுசாவி போட்டு திறந்தது எப்படி தப்பாகும் என்று அவன் சொல்லக்கூடிய சமாதானம் அவளுக்கு தெரிந்துதான் இருந்தது. ஆயினும் அவன் வேறு ஏதோ அசிங்கமான சந்தேகத்தில் ஈடுபட்டு பெட்டியை திறந்து பார்த்ததில் அவன் நினைத்தும் பார்க்காத வேறொன்று வெளிப்பட்டதால் அவனுடைய செயல் எந்த வகையிலும் சரியாகி விடாது என்று அவள் நினைத்தாள். அவன் மட்டும் நாகரிகம் உள்ளவனாக இருந்தால் தான் திரும்பி வந்ததற்கு பிறகு தனது சந்தேகத்தை பற்றி வெளிப்படையாக விசாரித்து பெட்டியை திறந்து காட்ட சொல்லி இருந்திருப்பான் என்று அவள் நினைத்தாள். அப்படி அவன் செய்திருந்தால் தானும் தன் பெற்றோரும் செய்த தப்பை ஒப்புக்கொண்டு அவள் கண்ணீருடன் அவன் காலில் விழுந்திருப்பாள். அவனிடமிருந்து நிர்பந்தம் துளியும் இல்லாமல் தானாகவே மன்னிப்பு கேட்டிருப்பாள். ஆனால் இப்போது அதற்கெல்லாம் அவள் தயாராக இல்லை. அவளும் அவள் பெற்றோரும் அவள் அதிகம் படித்து பட்டம் பெற்றிருந்த உண்மையை மறைத்தது பெருங்குற்றம் என்றே வைத்து கொண்டாலும் கூட அந்த படிப்பை வெளிப்படுத்தி கொள்ளும் வண்ணம் தன் மனைவி செருக்காக எப்போதாவது நடந்து கொண்டதுண்டா? தனக்கு முன்னாலோ அல்லது தன்னுடனோ ஆங்கிலத்தில் பேசியதுண்டா? அன்றொரு நாள் தன் நண்பன் ஆங்கிலத்தில் ஏதோ கேட்டதற்கு அவள் தமிழில் பதிலளித்த போது அவளுக்கு ஆங்கிலம் பேச வராது என்று தான் சொன்னபோது பெருந்தன்மையாக சிரித்து கொண்டே உள்ளே போய்விட்டாளே என்பதை நினைத்து எளிமையும் அடக்கமும் நிறைந்த என்னை இப்போது எண்ணி பார்த்து பெருமைப்படுவதற்கு பதில் அவன் அதை பெரிய குற்றமாக்கி பார்ப்பதும் பெட்டியை மறுசாவி போட்டு திறந்து குடைந்து பார்ப்பதும் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் தனது சான்றிதழ்களை பொசுக்கி சாம்பலாக்கி அதை பொட்டலங்கட்டி கடிதத்துடன் இணைத்து அனுப்பியிருந்த கொடூரமும் அவளுக்கு ஆத்திரமூட்டின. அவளுக்கு திடீரென்று இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வந்தது. தன்னை பெண் பார்க்க வந்தபோது அவள் மாமியார் இங்க ராம்குமாருக்கு 40,000 ரூபாய் சம்பளம் என்று பீற்றிக் கொண்டது. அதை கேட்டுக்கொண்டு முகத்தில் ஒரு மறுப்புக்குறியோ மாறுதலோ காட்டாமல் தான் அவனும் உட்கார்ந்திருந்தான். கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அவளுக்கு 30,000 ரூபாய்தான் சம்பளம் என்ற உண்மை வெளிச்சத்துக்கு வந்ததும் அவள் என்ன, நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவும் சேர்ந்து கொண்டு பொய் சொல்லிவிட்டீர்கள், அதற்காக நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றா சொன்னாள். அதை ஒரு குற்றமாக்கி பார்க்க கூட இல்லையே. அவன் இப்போது அவளுக்கு செய்துவிட்ட கொடுமைதான் அதை பற்றிய நினைவையே அவளுள் எழ செய்தது. ஈகோ என்பது இவருக்கு மட்டும்தான் இருக்குமா? அது எனக்கும் இருக்கலாமே. நான் செய்தது மன்னிக்க முடியாத குற்றமே ஆனாலும் அதற்காக இவர் என்னை தள்ளி வைக்கிற அளவுக்கும் போய்கொள்ளட்டும். ஆனால் அதற்காக என் பெற்றோர் எனக்கு அளித்த கல்வியின் அடையாளத்தை நெருப்பிலிட்டு அழிக்க இவர் யார்? அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். கடிதம் எழுத உட்கார்ந்தாள். ராஜியின் கையெழுத்தை உரையின் மீது பார்த்ததும் ராம்குமார் பரபரப்புடன் அதை பிரித்து கடிதத்தை படிக்கலானான். அன்புள்ள கணவருக்கு, உங்கள் கடிதம் கிடைத்தது. உயர் படிப்பு படித்த உண்மையை சொல்லாமல் மறைத்தது தப்புதான், ஒப்புக்கொள்கிறேன். மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்.
ஆனால் நீங்கள் எந்த காரணங்களுக்காக அதிகம் படித்த பெண் கூடாது என்று நினைத்தீர்களோ அந்த காரணங்கள் யாவும் என்னை பொறுத்தவரையில் பொய்த்து போனது. உண்மையை ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் எப்போதாவது எனது படிப்பறிவை காட்டிக் கொண்டிருக்கிறேனா? கர்வமாக நடந்து கொண்டிருக்கிறேனா? ஆங்கிலத்தில் பேசியிருக்கிறேனா? உங்கள் நண்பரிடம் அவளுக்கு ஆங்கிலத்தில் பேச வராது என்று நீங்கள் என்னை பற்றி அன்றொரு நாள் சொன்னபோது முகம் சிரித்திருக்கிறேனா? சிரித்து கொண்டே நகர்ந்து விடவில்லை. அது சரி, நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்னை பெண் பார்க்க வந்தபோது என் பிள்ளைக்கு 40,000 ரூபாய் சம்பளம் என்று உங்கள் அம்மா சொன்னார்கள். நீங்களும் அப்போது பக்கத்தில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தீர்கள். அதை ஏன் நீங்கள் மறுக்கவில்லை? உங்கள் அம்மா சொன்ன பொய்க்கு உடந்தையாகத்தானே இருந்தீர்கள். என் அப்பா என்னை அரும்பாடுபட்டு படிக்க வைத்ததன் அடையாளத்தை அழிக்க உங்களுக்கு என்ன உரிமை? அதை எரித்துவிட்டால் என்னால் வேறொரு டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்க முடியாதா? இதற்கெல்லாம் நாங்கள் பயந்து செத்த காலம் மலையேறிவிட்டது. என் சிநேகிதி ஒருத்தி 10ஆம் வகுப்புதான் படித்திருக்கிறாள். நல்ல மார்க்குகள் வாங்கியிருக்கிறாள். இதனால் பெருமைப்பட்ட அவள் கணவன் அவளை மேற்படிப்புக்காக தபால் மூலம் கல்வி கற்பிக்கும் காலேஜில் சேர ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஆண்கள் சிறுக சிறுக மாறிக்கொண்டு வரும் காலம் இது. இத்தனைக்கும் அவர் வெறும் SSLC தான். உங்களிடம் அவ்வளவு பெரிய மனதை எதிர்பார்க்க முடியாது என்பதை புரிந்து கொண்டேன். நீங்கள் என்னிடம் நடந்து கொண்ட முறை அசிங்கமானது என்பதை நீங்கள் என்று உணர்ந்து தெரிவிக்கிறீர்களோ அன்றே நான் புறப்பட்டு உங்களிடம் வந்து விடுவேன். என்னை ஓர் அதிக பிரசங்கி பெண், அடங்காப்பிடாரி என்றெல்லாம் எண்ணி நிரந்தரமாக என்னை தள்ளி வைத்து விடுவது என்கிற அளவுக்கு கூட நீங்கள் போகக்கூடும். அந்த அச்சத்தால் நான் டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு மனு செய்திருக்கிறேன். நான் ஏற்கனவே வேலை செய்த கம்பெனியில் சர்டிபிகேட் காட்ட வேண்டிய அவசியம் இல்லாமலே என்னை திரும்பவும் வேலைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடும். எனவே நான் மறுபடியும் வேலைக்கு போகிறேன். இதற்கு முந்தின பேராவில் நான் சொல்லியிருக்கிறபடி நான் செய்தது தவறு என்று என்றைக்கு சொல்கிறீர்களோ அன்றைக்கு நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உங்களிடம் வந்து விடுவேன். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள ராஜி. ராம்குமார் கடைசிக்கு முந்தின பேராவை மட்டும் திரும்ப திரும்ப படித்தவாறு சிந்தனையுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.